டாக்டர், சாந்தி எப்போ கண்ணு முழிப்பாங்க? இது நார்மல் டெலிவரின்றதுனால கொஞ்ச நேரத்துலேயே கண்ணை முழிச்சிடுவாங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்கலாம். இங்கே குழந்தை இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கோங்க. மாப்பிள்ள, சாந்தி கிட்ட பேசிட்டு வாங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். சொல்லு சாந்தி, இப்போ எப்படி இருக்கு? எனக்கு பரவாயில்ல தாங்க, ஒன்றும் இப்போ அவ்வளோவா பெயின் தெரியல. மயக்க ஊசி கொடுத்து தான் அங்கே ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு எவ்வளோ பெயினும் தெரிய மாட்டேங்குது. நம்ம குழந்தைய பார்த்தியா, எவ்வளோ அழகாக இருக்குது, செவ செவன்னு. ஆமாங்க, எனக்கு என்னமோ ஆமாம் உங்களை மாதிரி தான் இருக்கான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நான் கேர்ள் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பார்த்தா உங்களை மாதிரியே பிறந்து வச்சுருக்கு. பரவாயில்ல விடு. ஆனால் ஆண் குழந்தைங்க வளர வளர அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்ப்போம் யார் மாதிரி இருக்காங்கன்னு. சரி, நான் கொஞ்சம் மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் கட்டிட்டு உனக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, எல்லாமே வாங்கிட்டு வரேன். உங்கள் அம்மா உங்க கூட இருப்பாங்க, சரியா? எது வேணாலும் உங்கள் மாமையை கேளு. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அட அட, என் செல்ல பேரை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கான். இப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்ணும் போல இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கான். கொஞ்சம் தள்ளுங்கம்மா. ட்ரிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒழுங்காக ஓடிட்டுருக்கா. குழந்தைக்கு பசிக்கும், பிறந்து 3 மணி நேரம் மேலே ஆச்சு. இப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும். எழுந்து உட்காருங்க. இது என்ன சிஸ்டர், என்னால் உட்காரக்கூட முடியல. ஸ்டிச்சஸ் ரொம்ப பெயினாக இருக்குது, இவ்வளோ நேரம் தெரியல, உட்காரவே முடியல. அது ஒன்றுமே ஆகாது, சரியா? அதுக்கு கொஞ்சம் டெட்டால் சுடு தண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. அந்த தையல் பிஞ்சு வந்துடும் கொஞ்ச நாள்லேயே. அது வரைக்கும் நீங்கள் இந்த பெயின் அனுபவிச்சு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், குழந்தை அழுதுட்டுருக்கு. நீங்கள் இப்போ தாய்ப்பால் கொடுங்க, நான் வரேன். சிஸ்டர், எனக்கு பால் எப்படி கொடுக்கணுன்னே தெரியல. ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது 45 மினிட்ஸ் ஒரு தடவை குழந்தைக்கு பால் கொடுக்கணும், புரியுதா? அப்பப்போ அதுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் எழுந்து உட்காந்து அதுக்கு பால் கொடுத்து அந்த அளவையை நிறுத்தணும். என்னது 45 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணணுமா? நம்மளாம் 3 டைம் தானே சிஸ்டர் சாப்பிட்றோம். நாம் நிறைய சாலிட்ஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன தெரியும்? இப்போ தான் அது அந்த தண்ணி பால்லையே வளரும். ஓகே, நார்மல் டெலிவரி அப்படின்றதுனால உங்களை சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். நாளைக்கே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம். டேக் சம் கால்சியம் டேப்லெட்ஸ், அப்புறமா கொஞ்சம் அயன் டானிக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், அது டெய்லி பேசிஸில் எடுத்துக்கோங்க. பேபிக்கும் 6 மந்த்ஸ் வரைக்கும் விட்டமின் டானிக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம், அதை டெய்லி மறக்காமல் ரெகுலராக கொடுங்க. ஓகே சிஸ்டர். ஏண்டி அதுக்குள்ளே படுத்துட்டேன்? உங்களுக்கு என்ன, ஏன் வலி? எனக்கு ஸ்டிச்சஸ் போட்ட இடம் எனக்கு நரகம் மாதிரி இருக்குது, உட்காரக்கூட முடியல என்னால். ஏதோ நாங்கள் பார்க்காத ஸ்டிச்சஸ் மாதிரியே பேசாத. நாங்களாம் எவ்வளோ பெயின் அனுபவித்து வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால என்னென்ன பேசுகிறீங்க? இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் அனுபவிச்சு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. தாயாக இருந்தால் சொல்லலாம், நீ ஒரு பேய், உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? போய் வேலையை பாருங்கள். ஹே, உன்னை பார்க்க அத்தை மாமா அப்புறமா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்கடி. வந்து பார்த்துட்டு போ சொல்லு. பாருங்கத்த, குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாண்டிம்மா, என் பேரன் அவ்வளோ அழகாக தான் பிறந்திருக்கான். எனக்கு என்னமோ அவங்க அம்மா மாதிரி கலராக வருவான்னு தோணலை. காதை பார்த்தீங்களா நீங்கள்? ஆம்பளை புள்ள தானடி, ஏதோ ஒரு கலரு. பொன் புள்ளன்னா தான் நமக்கு செக்கச்சவேன்னு இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். சிங்கக்குட்டியெல்லாம் பிறந்திருக்கான், எப்படி வேணா இருக்கட்டும், விடு. எவ்வளவு நீ எப்படியுமா இருக்க, உன் பெயின் என்னன்னு கேட்குறாளா? சே, மூக்கு கொஞ்சம் பொடுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை நீ டெய்லி அழுத்திட்டே இருக்கணுமா? அப்போ தான் அவளுக்கு மூக்கு கரெக்டாக வரும். ஆமாம், நெத்தி கூட கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது. அப்புறமா கொஞ்சம் சின்ன இடத்துல கூட இழுத்து இழுத்து விடு. தலைப்பார் எவ்வளோ பெருசாக இருக்குது. நீ சப்பாங்கள் போட்டு உட்காரணுன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன். நீ உட்காந்தியா, அதனால தான் தலை இவ்வளோ பெருசாக பிறந்திருக்கு. நீ தான் அழுத்தி அழுத்தி தலையை சரி பண்ணிக்கணும். அதுவும் 3 மாதத்துக்குள்ளே நீ எவ்வளோ அழுத்தி இது பண்ணுறியோ அந்த மாதிரி தான் பையனுடைய ஃபேஸ் கட் அப்புறமா தலை எல்லாமே ஷேப்லாம் இருக்கும், சரியா? எனக்கு தெரியும், நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லலான்னு தான் தோணுது. சே, சரிங்கத்த, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்க அண்ணி, நீங்கள் கிளம்புங்க, நான் இவளையும் குழந்தையும் பார்த்துக்கிறேன். சரிடிம்மா, போயிட்டு வரோம். என்னம்மா குழந்தை பற்றி அதை இதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க? அவங்க வயசானவங்கடி, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதையெல்லாம் நீ தப்பாக எடுத்துக்காத. குழந்தை திரும்ப அழுற மாதிரி இருக்கு, எழுத்து பாட கொடு பார்க்கலாம். அம்மா, இப்போ தானே கொடுத்தேன். அதுக்கு பசிக்க போதுடி, டாக்டர் தானே சொல்லிட்டு போனாங்க. சாரி சிஸ்டர், 45 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கொடுன்னு, இல்லைன்னா குழந்தை வீக் ஆகிடுமோ என்னமோ. அவ சொல்கிறாளா இல்லையோ, உன் தொல்லை தாங்க முடியல. குழந்தைய செக் பண்ணி பார்த்ததில் ஜாண்டிஸ் லெவல் நார்மலை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ தெரப்பி 2 நாள் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும். இதுக்கே 1 லட்ச ரூபா போனுங்க நீங்கள்.
அப்போ இதுக்கு எவ்வளோ சார் ஆகும்? ஜஸ்ட் பெட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 24,000 அவ்வளோதாம்மா. விளங்குன மாதிரி தான். ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கும்போது துணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. குழந்தை அழும், நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும், புரியுதா? புரியுது சார், புரியுது. ஐயோ, பச்சை குழந்தைக்கு ஜாண்டிஸ் அதிகமாக இருக்காமே, இதை நான் எப்படி கண்ணால் பார்ப்பேன்? எனக்கு அழுகையாக வருது. அம்மாடி சாந்தி, நீயே போய் ஃபோட்டோ தெரப்பியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுமா. என்னால் முடியாது, நான் வரல. லூஸ் மாதிரி பேசாதீங்கம்மா. இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னால் முடியாது. உன் கண்ணால் பார்க்க முடியலன்னா இதெல்லாம் காதை மூடிக்கும் இல்லை கண்ணை மூடிக்கும். இந்தாடிமா உன்னுடைய சோறும் உப்பு தண்ணியும், இதை ஃபஸ்ட்டு சாப்பிடு. இனிமே 15 நாளைக்கு கவிச்சி தர்ற வரைக்கும் உனக்கு இதுதான் சாப்பாடு, புரிஞ்சதா? இன்னும் 15 நாளைக்கு உப்பில்ல சப்ப சாப்பாடா? என்னால் முடியாது. பச்சை உடம்புக்காரி, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலனா ஏடா கூடமோ ஏதாவது ஆகிடும். கண்டதையும் சாப்பிட இது நேரம் கிடையாது. நான் என்ன கொடுக்குறேனோ அதை சாப்பிடு, எனக்கு எல்லாமே தெரியும், புரிஞ்சுதா? மறைச்சி வச்சு சாப்பிடு, யார் கண்ணு பற்றக்கூடாது. பச்சை உடம்புக்காரி சாப்பிட்ற சாப்பாடு கண்ணு பட்டுடுச்சுன்னா குழந்தைக்கு கண்ணு பட்டணும், புரியுதா? புரியுதுடி ராஜா மாதா, கிளம்பு. வெறும் சிக்கன் மட்டன்லேயே இருந்த எண்ணெய் இந்த சப்ப சாப்பாட்டுக்கு காரணமாக்கிய என் புருஷன் இப்போ மட்டும் என் கையில் கிடைச்சான் கொன்னுடுவேன். இதை கூட சாப்பிட விடாமல் ஏதோ ஒரு சவுண்டு வருது. இது எந்த நேரத்தில் பிறந்துச்சோ தெரியல. நான் சாப்பிடலான்னு உட்காந்தாதான் அழும், அப்போ தான் இதுக்கு கக்கா வரும். எல்லாமே இதுக்கு நான் அப்போ தான் பண்ணணும். ச்சே, நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல. போய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வாடி, பாவம் குழந்தை பசிக்கு அழுது. என் பசியை கவனிக்க இங்கே யாருமே இல்லை. அது பசிக்கு மட்டும் பால் பாலுன்னுது. என்ன சாந்தி, குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்ட போல? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் காட்டுக்கா கூட்டிகிட்டு போவாங்க அத்தை. கோச்சிக்காதடி, நான் அதுக்கு சொல்லலை. குழந்தை இந்த மாதிரி மரத்தொட்டில் போடக்கூடாது தெரியுமா? துணி தொட்டில் தான் போடணும். அதுவும் கீழே காட்டன் அந்த துணி போட்டு தான் போடணும். இல்லைன்னா ரேஷஸ் வந்துடும். ஸ்கின் ரேஷஸ் எல்லாம் வந்தால் இப்போ குழந்தைக்கு போகவே போகாது தெரியுமா? விறகடுப்பில் தண்ணி காய்ச்சி தான் குழந்தைக்கு ஊற்றணும். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? யாராவது பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்ட சொல்லு குழந்தைய. அப்போ தான் முகத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் அழுத்தி அழுத்தி குளிப்பாட்டினா தான் முகமே ஷேப்பாக வரும் தெரியுமா? இவ என்னடா புதுசு புதுசாக பொருளைய கிளப்புறா. அப்புறம் நீ எதுவும் காரமாக எதுவும் சாப்பிடாத, அப்புறமா குழந்தை முகத்தில் எல்லா ரேஷஸும் வந்துடும் தெரியுமா? இந்த பொருளையெல்லாம் கேட்கவே அழகாக தான் இருக்குது. சரிடி, குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்கோ. எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. நான் இன்னும் உனக்கு மத்தியானத்துக்கு இன்னொரு தடவை சாப்பாடு உனக்கு தனியாக செய்யணும், அப்பாவுக்கு அண்ணாவுக்கு எல்லாம் தனியாக செய்யணும், சரியா? நான் கிளம்புறேன். குழந்தை பிறந்தா நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கிற, அப்போ பெத்து மட்டும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஓடுதுங்க பாரு. ச்சே, என் பால் குடிக்கலனா இதுக்கு தூக்கமே வராது போல. ச்சே. அம்மாடி சாந்தி, உனக்கு பால் நல்லா சுரக்கதா இல்லையா? எப்போ பார்த்தாலும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. உன் பால் பத்ததா இல்லையா அந்த குழந்தைக்கு? பாட்டில் பாலாவது கொடு. அந்த பாவம் குழந்தை உன் பாலுக்கு நம்பிக்கிட்டு அது ஒழுங்காக குடிக்கலனா அது எப்படி வளரும்? இந்த கிளவி ஒருத்தி பால் பத்ததா இல்லையான்னு பெத்த அம்மாவுக்கு தெரியாதா? இவ தான் ஏதோ வந்து குனிஞ்சு பார்த்த மாதிரியே பேசுவாள். பால் நிறைய சுரக்கிறதுக்கு பூண்டெல்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த கீரைலாம் ஒன்று இருக்குது, அது பேர் கூட மறந்துட்டேன். அந்த கீரைலாம் நிறைய சாப்பிட்டா நல்லா பால் சுரக்கும். எனக்கு தெரியும் பாட்டி, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. சரிடிம்மா, என்னமோ பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். அந்த மூலிகை தண்ணியை எடுத்துகிட்டு வாங்க. நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டாமல் சும்மா தலைக்கு குளித்த மாதிரி ஊற்றுங்க. உடம்பெல்லாம் தேய்க்கவே கூடாது, இல்லைன்னா ஜன்னி வந்துடும். அதுவும் ஃபுல்லாக வெயில் இருக்கும்போது மட்டும்தான் தலைக்கு குளிப்பாட்டணும், புரியுதா? சரிங்கம்மா, அப்படியே பண்ணுறேன் இனிமே. என்ன சாந்தி, இப்போல்லாம் வயிற்றுக்கு நிறைய பெல்ட் எல்லாம் வந்திருக்கான். நீ அந்த துணியெல்லாம் வயிற்றுக்கு கட்டலையா? இல்லைன்னா தொப்பை வந்துடும் தெரியுமா? அதுக்கப்புறம் லைஃப் லாங் அந்த தொப்பை போகவே போகாது. இப்போ நீ எவ்வளோ கட்டுப்பாட்டோட அந்த துணியை கட்டுறியோ அப்போ அப்படி தான் இருக்கும் உனக்கு லைஃப் லாங். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இருக்கிற ஸ்டிச்சஸ் பெயினே இன்னும் ஆறலை, அதுக்குள்ளே துணி கட்டு மயிறு கட்டுன்னு வந்துட்டா. ச்சே. ஹே சாந்தி, நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் உட்காரவே கூடாது. ஒன்று கால் மேலே கால் போட்டு தூங்கு, இல்லைன்னா கரெக்டாக க்ளீனாக உட்காரணும், சரியா? உனக்கு புரியுதா? இவளுங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு என்னை வச்சு செய்கிறாங்க. இந்த ஸ்டிச்சஸ் பெயின் இன்னும் எனக்கு நிறைய வலி கொடுத்துட்டு தான் இருக்குது. 10 நாள் ஆகியும் அந்த வலி இன்னும் எனக்கு குறையவே இல்லை. இன்னும் எப்போ தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஆறி நான் பழைய நிலைமைக்கு வரேன்?
சரி நாங்கள்லாம் வரோம், இனிமேல் உங்கள் மம்மி பார்த்துப்பாங்க. தலைக்கு சாம்பிராணி போட்டுக்கோ, இல்லைனா தலை வலி அதிகமாயிடும், தலை பாரமாயிடும், புரியுதா? சரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்குறியா? அச்சோ, இந்த டைம்லலாம் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது தெரியுமா? நிறைய தண்ணி குடித்தா இல்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். பச்சை உடம்புக்காரி, ஒரே கிளாஸ் தண்ணி தான் கொடுக்கணும், அதுவும் சுடு தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், புரியுதா? அப்புறம் எப்படி எனக்கு பால் சுரக்கும்? நான் பால் கொடுக்க முடியும்? என் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடாது? என்ன கருத்து? ச்சே. நான் போய் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரேன், அதை மட்டும் குடிச்சிக்கோ. அதுவும் தலை ஆறுனதுக்கப்புறம் தான் நீ குடிக்கணும், புரியுதா? எனக்கு தெரியும், போய் அந்த குழந்தை என்னாச்சோ பாரு. என்னடி செல்லம், உன்னை குளிப்பாட்ட போகிறோம், அவ்வளோதான், அழகாத. குளிப்பாட்ட போறியோ இல்லை பாக்ஸிங் ஆடுறியோ யாருக்கு தெரியும்? ஏ பாட்டி, அந்த குழந்தை ஏன் அவ்வளோ இம்சப்படுத்துகிற? மெதுவாக தேய். அது என்னமோ ஏதோ உனக்கு கிடைச்ச ரப்பர் பால் மாதிரி ஆடிட்டுருக்க. உனக்கு என்னடி தெரியும் குழந்தைய வளர்க்குறத பற்றி? நான் 8 புள்ளியை பெற்று பேர பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தவ, எனக்கு தெரியாததா? என்ன இவ்வளோ சுடு தண்ணியை ஊற்றுற குழந்தைக்கு? அப்போ தான் கை கால் வலியெல்லாம் போய் குழந்தை நல்லா இருக்கும், புரியுதா? நல்லா தூங்கும். நான் கூட இவ்வளோ சூடாக ஊற்றிக்க மாட்டேனேடி கிளவி. அவள் கெடுக்கிறான், நீ முண்டு தண்ணியை ஊற்று, நான் மூஞ்சிக்கு படாமல் பிடிச்சிக்கிறேன். சிவகாமி, தண்ணியை ஊற்று. கை காலெல்லாம் பிசைஞ்சு விட்டால் தான் நேராக வரும், அப்போ தான் சீக்கிரமாக நடப்பாங்க, சீக்கிரமாக எல்லாமே நடக்கும். அப்புறமா இந்த கண்ணுக்கிட்டலாம் மூக்கை நல்லா இழுத்து விடணும், அப்போ தான் பரங்கிக்கா மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக மூக்கு வரும், புரியுதா? ஆக மொத்தத்தில் என் குழந்தைய ஒரு வழி பண்ணிட போகிறேன், அதானே? பெரியவங்க சொன்னால் கேளுடி. அடியே சாந்தி, குழந்தை அழுது, எழுந்து அதுக்கு பாலை குட்ரி. காலையிலேருந்து இது கூட அனுபவிச்சதை பத்தாதுன்னு நைட்டெல்லாம் தூக்கம் கொடுக்காம பால்னு என்ன சாவடிக்குது. ச்சே, இந்த ஆத்தாக்காரி வேற. என்னடி சாந்தி, இப்போ போய் ஃபோன் பார்த்துட்ருக்க, குழந்தை வேற அழுதுட்ருக்கு, எழுந்து குழந்தைய பாரு. இந்த டைமில் நீ ஃபோனே பார்க்கக்கூடாது தெரியுமா? நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், இவங்களுக்கெல்லாம் பொறுக்காது. ச்சே, என்னம்மா இவ்வளோ நாள் சாப்பாடு போட்டுட்டு இப்போ ஏதோ சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. உனக்காக ஒன்றும் போடலை, குழந்தைக்கு அப்போ தான் பால் சுரக்கும். கறி, மீன், மட்டன் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கோ, வெஜ் ஐட்டம் மட்டும் சாப்பிடவே கூடாது. குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும் அந்த காய் இந்த காய் சாப்பிட்டா, புரியுதா? நீங்கள் நான்வெஜ் போட்டதே போதும்மா, நான் எதுக்கு காய்க்கெல்லாம் ஆசைப்பட போகிறேன்? என்ன இது, பாத்ரூம்க்கே என்னால் போக முடியல. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும், குடிக்காமல் விட்டது என்னுடைய தப்பு தான். இந்த அம்மா இருக்காங்களே, ச்சே. ஆஃப்டர் டெலிவரி இந்த பாத்ரூம் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு யாருமே சொல்லித்தரல. சி. என்னடி சாந்தி, குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணியாமா? அதெல்லாம் யூஸ் பண்ணாதடி, அப்புறம் குழந்தைக்கு ரேஷஸ் வந்துடும், புரியுதா? நீ இப்போதைக்கு காட்டன் துணியை யூஸ் பண்ணு, அப்புறமா அதை நீயே துவைச்சி போட்டுக்கணும், புரியுதா? இது வேறையா? என் குழந்தை வாமிட்டாக எடுக்குதுங்கக்கா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லிட்டு போங்க. வாமிட் எடுத்த குழந்தை தான் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் தெரியுமா? பெரியவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வாந்தி போனால் ஒன்றும் ஆயிடாது. இது சாப்பிட்டதெல்லாமே வாமிட் தானே பண்ணது. குழந்தைக்கு 3 மாதம் ஆயிடுச்சு போல, ஒன்றும் உன் கலர் இருக்கிற மாதிரி தெரியல குழந்தை. அது மட்டும் இல்லை, ஏன் இப்படி ஒல்லியாக வளர்த்துருக்க? குழந்தை ஏன் குண்டாவே இல்லை? டெய்லி வாமிட் பண்ணா அவன் எங்கே குண்டாவான்? சி, நீ தாண்டி ஒழுங்காக வளர்க்கல குழந்தைய. இப்போல்லாம் ஏதேதோ ஆயிலெல்லாம் வந்துடுச்சா மாடி, அதெல்லாம் போட்டு குளிப்பாட்டு, குழந்தை ஷைனிங் வந்துடும். எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க வெளியே பார்த்துட்டு. சி. அடியே சாந்தி, ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? 3 மாதம் ஊசி போட்டுட்டு வந்தேங்க்கா, அதான் தொடெல்லாம் வீங்கிட்டு அப்படி அழுறான். அதுக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டி வைடி, எல்லாம் போயிடும், சரியா? குழந்தை ஒல்லியாக இருக்கிறதுக்கு உன் பால் பத்தாவ கூட இருக்கலாம், நீ ஏன் கொஞ்சம் பவுடர் பால் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக உங்கள் பேச்சை நான் கேட்குறேங்க்கா, நான் யூஸ் பண்ணுறேன். என்ன சாந்தி, உன் மதர்ஹுட் ஜெர்னியால் எப்படி போயிட்டுருக்கு? என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? உன்னால் தாண்டா இவ்வளோ பிரச்சனையும், உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். மூடிட்டு கிளம்பிடு, சும்மா என்ன பேர் பேத்தாத. இந்த ஜர்னியை நீ அனுபவித்து பார்த்தா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து நக்கலாக பண்ணுற, கொஞ்சம் கூட சாப்போர்ட்டே பண்ணாமல் நீ எல்லாம் ஈத்துக்கிட ஹஸ்பண்டுன்னு இருக்க. மூடிட்டு கிளம்பு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுடி, நீ அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காது. எனக்கு ஊ மேலேயும் குழந்தை மேலேயும் இருக்கிற பாசம் யார் மேலேயும் இல்லை தெரியுமா? இந்த பேச்சு சவடாலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. அடியே சாந்தி, குழந்தைக்கு 4 மாதம் ஆக போகுது. இப்போ நீ இதை சாலிட் ஸ்டார்ட் பண்ணாதான் அது கொஞ்சமாவது சாப்பிட ஆரம்பிக்கும், அப்போ தான் உன் குழந்தை குண்டாகும், புரியுதா? ஆமாம்,
குடித்த பாலையே வாமிட் பண்ணி சாகுறான். இதில் எங்க சாலிடாக கொடுக்குறது? அந்த விட்டமின் டானிக் கூட அவனுக்கு சேர மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணி தொலைகிறது? கவலைப்படாதடி, குழந்தைக்கு 1 வருஷம் ஆகிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். என்ன சாந்தி, மாதம் மாதம் ஃபோட்டோ ஷூட் பண்ணணுமே குழந்தைக்கு, பண்ணிட்டியா? அதுவும் டிஃப்ரெண்ட் தீமில் நீ பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட முடியும், புரியுதா? 6 மாதம் ஆயிடுச்சே, குழந்தை 4 காலில் நடந்து வரணுமே, நடக்கிறானா இல்லையா? தலை எல்லாம் கரெக்டாக நின்றுடுச்சா? கழுத்தெல்லாம் சரியாக இருக்கா? எனக்கு இந்த டவுட்டெல்லாம் வராது, இவளுக்கு இதுக்கு வருது. இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாமே பண்ணிவிடுவாங்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. என்னடி சாந்தி, உங்கள் அம்மா ஏதோ குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீ ஏதோ ஜில்லுன்னு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க, அதனால தான் குழந்தைக்கு உன் பால் மூலியமாக ஜலதோஷம் வந்துட்டுருக்கு, தெரியுமா? என் பால் மூலமாக வருதுன்னு யாராவது உனக்கு சொன்னாங்களா? மூடிட்டு போடி முட்டாச்சிருக்கி. அப்புறம் சாந்தி, கேட்க மறந்துட்டேன், செகண்ட் பேபி எப்போ பிளான் பண்ணியிருக்க? உனக்கு நார்மல் டெலிவரி தானே, சீக்கிரமாக இன்னொன்றும் பண்ணிக்கோ. ஏன்னா 2ம் ஒரே தடவை வளர்ந்துடுங்க பாரு, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை. அவள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் இன்னொரு குழந்தை பெற்றா அப்புறம் அதை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்லை உன் குழந்தைய பார்க்குறதா, உனக்கே ஒரே பிரச்சனையாக முடியும். என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், உன் இஷ்டம். இப்போ தானடி இன்னும் முடியவே இல்லை, என்னுடைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருந்து இன்னும் வெளியவே வரல, அதுக்குள்ளே செகண்டா? சாந்தி, ஏன் அழுதுகிட்டே இருக்க? நான் ஆஃப்டர் பேபி ரொம்ப குண்டாயிட்டேன்னு என் புருஷன் சொல்லிட்டா இருக்கா, அதான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி திரும்ப ஒல்லி ஆகிட்டா தான் என் புருஷருக்கு என்ன பிடிக்கும். இந்த டைமில் பாடி ஷேமிங்கெல்லாம் ரொம்ப காமன், எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? ரொம்ப அழாத. இந்த டைமில் நீ அழவே கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்லை, டெய்லி ஃபீடிங்லேருந்து அந்த பாப்பாவுக்கு எல்லாம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எனக்கு டிப்ரெஷனாக தான் இருக்குது. யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இன்னும் என் வலி யாருக்குமே புரியல. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் கூட எதுவுமே கிடையாது. வெளியவும் போக விட மாட்டேன்றாங்க. நான் எப்படி தான் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றது? இந்த டைமில் யாருமே உனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. நீ தான் தைரியமாக எல்லாருமே எதிர்த்து போராடி வெளியே வரணும், புரியுதா? நானும் அதை தாங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியல. போஸ்ட்மார்ட்டம் பில்லி, என் உடம்பு ஃபேட், அப்புறமா இந்த பீப்புளோட கமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து என்னோட டிப்ரெஷனை இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் சூசைடல் தாட்ஸ் கூட வருதுக்கா, என்னால் அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல.